முதராத்திரி படம் தான் பார்த்தேன். படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஹீரோ ஆல்ரெடி வந்து 2-3 மூவி பண்ணியிருக்காரு. நான் கூலி படம் அப்புறமா இந்தியன் டூர்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். ஆக்சுவலி பேருக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. படம் நல்லா இருந்தது. குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஹியூமர்லேருந்து கடைசியில் எண்டிங்கில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் அவங்களோட உறவு எப்படி இருக்கணும், அவங்க வாழ்க்கையை எப்படி யதார்த்தமாக எடுத்துக்கணும், எந்தெந்த விஷயத்தை எப்படி காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. ஆக்சுவலி இந்த சொந்தக்காரங்களாம் வந்து நடுவில் இந்த குட்டை குழப்பத்தெல்லாம் நிறைய காமிச்சிருந்தாங்க. அது ரியாலிட்டியில் அப்படி தான் இருக்குது. ஸோ சொந்தக்காரங்க ஊர் என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்ம லைஃப்பை நம்மளுக்காக வாழ்ந்தால் லைஃப் எப்படி இருக்கும், எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காட்டுற ஒரு நல்ல மூவியாக இருந்தது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். டைட்டில் வந்துட்டு 18+ கான்ட்ரவர்சியலாக இருந்தாலும் இந்த படத்துக்கு தேவையான டைட்டில் தான். அது ரொம்ப புஷ் பண்ணி ஆடியன்ஸை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் டைட்டில் வைக்கல. இந்த படத்துக்கு தேவைப்பட்ட ஒரு டைட்டிலாக தான் இது இருக்குது. 2.5 மணி நேரம் படம் அப்படிங்கிறது ஒரு நாள் நைட்டை தான் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு நாள் நைட்டு 2.5 மணி நேரத்தில் வந்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்மளும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எங்கேயுமே லேகோ, டிஸ்டர்பன்ஸோ, டிஸ்ட்ராக்ஷன்ஸோ எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. 2 மணி நேரம் படம் ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. வெளியே வந்த பிறக்கும் ஏன்னா படம் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி படம். ஆக்சுவலி ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடாக ரிஷிகாந்த் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வெளியே வருங்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன் ஃபியூச்சர் இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து கொடுக்குறோங்கிறது ஒரு ஆடியன்ஸாக என்னோட விஷயம் சார். எல்லாருமே இதான் கேட்குறீங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடல் கண்டென்ட்லாம் அது இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஃபேமிலி ரேட் அந்த குடும்பத்தில் இருக்கிற சண்டை அதை வச்சு தான் கொஞ்சம் காமெடியாக ஃபன்னியாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி படமாக தான் இருக்கும். பட் காமெடி இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பார்க்கலாம் ஒரு கண்டிப்பாக. அது அவர் ஆக்டர் ரிஷிகாந்த் நல்லா தான் நடிச்சிருக்காப்புல. அவர் அப்புறம் ஹீரோயின் அனிஷ்மா அவங்க 2 பேரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பேருக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கூட ஃபீல் ஆச்சு. பட் அவங்க அந்த படம் முடிக்கும் போது கொஞ்சம் ஓரளவு நல்ல ஃபீல் குட்டாக முடிச்சாங்க. நல்லா தான் இருந்தது. இப்போ முதராத்திரி படம் பார்த்துட்டு வரேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. முதராத்திரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக வந்து பார்க்கலாம். 2.5 மணி நேரம் படம் அப்படிங்கிறது ஒரு நாள் நைட்டை தான் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு நாள் நைட்டு 2.5 மணி நேரத்தில் வந்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்மளும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எங்கேயுமே லேகோ, டிஸ்டர்பன்ஸோ, டிஸ்ட்ராக்ஷன்ஸோ எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. டைட்டில் வந்துட்டு 18+ கான்ட்ரவர்சியலாக இருந்தாலும் இந்த படத்துக்கு தேவையான டைட்டில் தான். அது ரொம்ப புஷ் பண்ணி ஆடியன்ஸை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் டைட்டில் வைக்கல. இந்த படத்துக்கு தேவைப்பட்ட ஒரு டைட்டிலாக தான் இது இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி தான் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஏன்னா இதில் சிரிக்கிறத தாண்டி நிறைய சிந்திக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா கல்யாணம் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன ஏதோ ஒரு கலாட்டா நடக்குது. அது என்ன கலாட்டா நடக்குது, அந்த கலாட்டாவுக்கு காரணம் என்ன, அது எப்படி கோ த்ரூ பண்ணுறாங்க, வெளியே வராங்க, அது நல்லா முடிஞ்சுதா முடியலையா அப்படிங்கிறதான் கதை. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. மோரோவர் பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சீனுக்கு ரொம்ப தேவைப்படுது. நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் வந்துட்டு எல்லாருமே தாராளமாக வந்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்குது. தைரியமாக பார்க்கலாம். அவ்வளோ பெரிய படத்தை ஃபர்ஸ்ட் படம் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ரொம்ப அழகாக ரிஷிகாந்த் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. பிகாஸ் அவர் நல்ல பெர்ஃபார்மருங்கிறது எல்லாம் தெரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு இன்னும் நிறையா படங்களை கொடுக்கும். எனக்கு வந்துட்டு பயங்கர ஹியூமரஸாக ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. ஓகே, இந்த குடும்பம் இருக்குது, இந்த குடும்பத்தில் என்ன கலாட்டா போய்கிட்டு இருக்கு, அதை நான் உட்காந்து ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் நான் வந்து 2 தடவை பார்த்துருக்கேன். நேற்று ப்ரிவியூ ஷோ பார்த்தேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன். இந்த படம் தாராளமாக நீங்கள் வந்துட்டு போர் அடிக்குதுன்னா கண்ணை மூட்டு எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஓடிடி ரிலீஸ் ஆனாலும் டைம் பாஸ் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஹீரோவோட தங்கச்சி எங்கள் ஃப்ரெண்ட் சுமித்ரா தேவி பண்ணியிருக்காங்க. கீர்த்திங்கிற கேரக்டரில் அவங்களோட டெபியூ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் அவங்கள தாண்டி நிறைய பேருக்கு டெபியூ அண்ட் டைரக்டருக்கே டெபியூ. எல்லாத்துக்குமே ஒரு பெரிய லைஃப் கிடச்சிருக்கு. நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. செம்மையாக இருந்துச்சு. 2 மணி நேரம் படம் ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. வெளியே வந்த பிறக்கும் ஏன்னா படம் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி படம். ஃபஸ்ட்டு நேம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து முதராத்திரின்னும் போது கண்டிப்பாக 18+ கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக வருவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்காது. அதை விட ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலி இந்த கிராமத்தில் இன்னமும் வந்து ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து தடை பண்ணுறாங்க. கொலை நிறைய நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியஸான கண்டென்ட்டை வந்து டேரக்டர் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹியூமரஸாக வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான். ஆக்சுவலி ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடாக ரிஷிகாந்த் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வெளியே வருங்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன் ஃபியூச்சர் இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து கொடுக்குறோங்கிறது ஒரு ஆடியன்ஸாக என்னோட விஷயம் சார். இதுக்கு முன்னாடி சீரியலில் பார்த்துருக்கோம் அண்ட் வந்து யூத்தில் பார்த்துருக்கோம். அவங்கக்கிட்ட இருந்துமே இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஆக்டிங்காக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி.
மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எங்கெங்கே என்னென்ன மாதிரி மியூசிக் கொடுக்கணுங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் வர மியூசிக் தான் ஹைலைட்ஸே மூவிக்கு. இப்போ எங்கேயுமே எந்த லாக்மே ஆகலை. ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. ஃப்ரம் ஸ்டார்டிங் டில் எண்ட் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. எங்கேயுமே லாக் ஆகலை, போரிங்காக ஃபீல் ஆகுது. டேரக்டர் இதில் மேஜராக ஹியூமர் கண்டென்ட் டேரக்டர் அதில் ப்ளே பண்ணியிருக்காரு. காமெடி சீன்ஸ் எல்லாமே அவரே அந்த பொசிஷனை எடுத்து அவரே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வர சீன்ஸ் எல்லாமே பர்டிகுலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி கண்டிப்பாக 10 கொடுப்பேன். எஸ், ஏன்னா ஒரு சீரியஸான கண்டென்ட் இது. அதை காமெடியாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க, மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிறனால. இப்போ இது ரொம்ப சீரியஸாக இருந்தால், ரொம்ப எமோஷனல் அப்படி இருந்தால் மக்கள் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி காமெடியோடு கொண்டு வரனால கண்டிப்பாக எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஹீரோயின் தாண்டி டேரக்டரோட ஆக்டிங் தான் பிடிச்சிருந்துச்சு. அந்த நிதிஷ் கேரக்டர் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஃபைனலாக அது ரிவீல் ஆகும்போது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது. ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல கேரக்டராக எல்லாருமே ரசிக்கக்கூடிய மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் ஆடியன்ஸ் சைட்லேருந்து பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்தது. நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் கை தட்டுவாங்க, எந்தெந்த இடத்துலலாம் சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சோமோ 100% எல்லா இடத்துலையுமே நடந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அதோட பெஸ்ட் பார்ட்டே என்ன சொல்வேன்னா கேஸ்டிங் தான் சொல்வேன். ஸோ நான் மட்டும் இல்லை, இதை பார்த்த டேரக்டர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டியூட் பட டேரக்டராக இருக்கட்டும், அயலான் பட டேரக்டராக இருக்கட்டும், அண்ட் நிறைய டேரக்டர்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன விஷயமே கேஸ்டிங் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்கும், யாருமே நடிக்கிற மாதிரியே இருக்காது. டேரக்டர் அப்படி வேலை வாங்கியிருக்காரு, செம்மையாக இருக்கும். மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. பயங்கரமாக ரிலேட்டபுளாக இருக்குது. இப்போ மியூசிக்ஸ் வர நிறைய அன்எக்ஸ்பெக்டடான இடத்துல மட்டும்தான் அந்த மியூசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மியூசிக்கும் அந்த அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற அந்த திங்ஸ்க்கும் பயங்கர சூப்பராக இருக்கும். அதை பார்க்கும்போது தேட்டரே பிளாஸ்ட் ஆகும் கண்டிப்பாக. டைட்டில் எதுக்காக முதராத்திரின்னு வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு ஒன் டேல நடக்கிற, ஒரு ஒன் டே நைட்டில் நடக்கிற ஒரு மூவி. அதனால் முதராத்திரின்னு பேர் வச்சுருக்காங்க. மற்றபடி முதராத்திரின்னு வச்சுருக்காங்க, ஐயோ இந்த படத்தை குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாமா அப்படிலாம் எதுவுமே யோசிக்க வேணாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட இந்த படத்தை பார்க்கலாம். எந்த ஒரு ஃப்ரேம்லையுமே முகம் சுழிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நான் கேரண்டி. அவ்வளோ சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டான காமெடி ட்ராமா ஃபிலிம். படம் பார்க்கலாங்க, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒன் டே மச்சு தான் ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஆக்சுவலாக டைட்டில் மட்டும் தான் அப்படி இருக்குது, பட் ஃபேமிலி என்டர்டைனர் தான். கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபேமிலியோட. காமெடி நல்லா தான் இருக்குது. எல்லாருமே இதான் கேட்குறீங்க, ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடல் கண்டென்ட்லாம் அது இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஃபேமிலி ரேட், அந்த குடும்பத்தில் நடக்கிற சண்டை அதை வச்சு தான் கொஞ்சம் காமெடியாக ஃபன்னியாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி படமாக தான் இருக்கும், பட் காமெடி இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பார்க்கலாம் ஒரு வாட்டி கண்டிப்பாக. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சிஸ்டர். ஆக்சுவலாக அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. படம் பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். யூஏ ரேட்டிங் தான், பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம். அது அவர் ஆக்டர் ரிஷிகாந்த் நல்லா தான் நடிச்சிருக்காப்ல. அவர் அப்புறம் ஹீரோயின் அனிஷ்மா, அவங்களும் ரெண்டுமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பேருக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கூட ஃபீல் ஆச்சு, பட் அவங்க அந்த படம் முடிக்கும் போது கொஞ்சம் ஓரளவு நல்ல ஃபீல் குட்டாக முடிச்சாங்க. நல்லா தான் இருந்தது. அதான் அந்த டைட்டிலே இருக்குதுங்க. அந்த ஃபஸ்ட் நைட் எப்படி நடக்குது அதான் கதை. அதுக்கு நடுவில் கொஞ்சம் இந்த ஃபேமிலி கலவரம் அப்படி எப்படி போய் முடிக்குதுன்றது மாதிரி தான். ஒரு ஃபீல் கூட தான் முடிக்கிறாங்க. பார்க்கலாம் ஒரு வாட்டி, ஒன் டைம் ஆச்சு போல ஒரு வாட்டி பார்க்கலாம். காமெடி ஓவரால் ஒர்க் அவுட் ஆச்சு, பரவாயில்ல. சில காமெடி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒர்க் அவுட் ஆகல, பட் ஓவரால் ஒர்க் அவுட் ஆச்சு. போரிங்காக செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அது லேக் அங்கங்கே ஃபீல் ஆகும். ஒரு 2.5 மணி நேரம் கொஞ்சம் 2 மணி நேரம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக. பட் பரவாயில்ல, பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி, 10க்கு ஒரு 7. படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். ஆக்சுவலி பேருக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. படம் நல்லா இருந்தது. குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஹியூமர்லேருந்து கடைசியில் எண்டிங்கில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் அவங்களோட உறவு எப்படி இருக்கணும், அவங்க வாழ்க்கையை எப்படி யதார்த்தமாக எடுத்துக்கணும், எந்தெந்த விஷயத்தை எப்படி காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. ஆக்சுவலி இந்த சொந்தக்காரங்களாம் நடுவில் அந்த குட்டை குழப்பத்தெல்லாம் நிறைய காமிச்சிருந்தாங்க. அது ரியாலிட்டியில் அப்படி தான் இருக்குது. ஸோ சொந்தக்காரங்க ஊர் என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்ம லைஃப்பை நம்மளுக்காக வாழ்ந்தால் லைஃப் எப்படி இருக்கும், எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காட்டுற ஒரு நல்ல மூவியாக இருந்தது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி நானே ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்ற ஒரு ஏமாற்றமோடு தான் வந்தேன். பட் ஆனால் ஹீரோன்றதை தாண்டி அந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கும், ஒரு யதார்த்தமாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அந்த எமோஷனில் யதார்த்தமாக காட்டி படத்தை கண்டிப்பாக செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் ஃபேமிலியாக இந்த மாதிரி மூவிலாம் சப்போர்ட் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபீல் குட் மூவி இது வரைக்கும் நிறையா வந்தது. யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களே பார்த்தீங்கன்னா யாருமே தேட்டருக்கு பார்க்குறதில்ல, ஓடிடி இல்லை வீட்டிலே உட்காந்து பார்க்குறது அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ தேட்டருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா சீனுமே இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க எதுவும் பேசலை படத்தில். அவங்க பாட்டுக்கு அமைதியாக ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப படப்படன்னு பேசும்போது நல்லா இருந்தது அவங்க ரியாக்ஷனு. அதாவது எப்படி மழுப்புறதுன்னு தெரியாமல் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்களே, அதெல்லாம் அவங்க மூஞ்சியில் பக்காவாக இருந்தது, பக்காவாக தெரியுது. மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஃபேமிலிக்கு அந்த சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. நடுவில் அதை அப்படியே ஹியூமர்
மியூசிக்காகவும் மாற்றி போட்டிருந்தாங்க. நடுவில் 2-3 இடத்துல மாற்றி கரெக்டாக போட்டிருந்தாங்க. கம்போஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் போர்லாம் எதுவுமே அடிக்கல. ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமராக தான் கொண்டு போனாங்க. சென்டிமெண்ட்டாகவும் சரி, ஒரு ஃபேமிலியை கவர் பண்ணுறது, ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும், எப்படிலாம் ஊரில் பேசுவாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி நடந்துக்கணும், நம்ம அதுலேருந்து நெகட்டிவ் எடுத்துக்காமல் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு போனால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு கரெக்டாக போகும். 3 வாட்டி கூட பார்க்கலாங்க. நம்மளோட பொறுத்து தான். செம்மையாக இருக்குது படம். ரேட்டிங் எனக்கு 10க்கு 9.5 கொடுக்கும். முதராத்திரி படம் தான் பார்த்தேன். படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஹீரோ ஆல்ரெடி வந்து 2-3 மூவி பண்ணியிருக்காரு. நான் கூலி படம் அப்புறமா இந்தியன் டூர்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபீல் குட் மூவி. ப்ளஸ் முதராத்திரின்றது ஆக்சுவலாக ஒரு 18+ கண்டென்ட்டு நாங்கள் நினச்சி தான் வந்தோம். ஆனால் அது அப்படி கிடையாது. டோட்டலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இருக்குது, ரொம்பவே சம்மந்தம் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சு எப்படி சிங்க் ஆகுது அப்படின்னு. எண்டுலையுமே ஒரு நல்ல ஒரு சிங்க் இருக்குது. டைட்டில் ஆக்சுவலாக கரெக்டாக தான் வச்சுருக்கேன். ஏ சர்டிஃபிகேட் எது கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சு. இது மியூசிக் கம்போசர் யாருன்னு தெரியல, ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சேம் ஆக்டிங்கும் சரி, எடிட்டிங்கும் சரி, கேமராமேன் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ளாஸ்ன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் லேக் அடிச்சுது. ஆனால் அதுக்கப்புறமா சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எந்த இடத்துலையும் லேக் ஆகும். சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோ எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. மெயினாக அந்த நிதிஷ்ன்ற அந்த கேரக்டர் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் காமெடி என்டர்டெய்னர் சூப்பராக ஒர்க் ஆகிடாது. அதான் சொல்கிறேன், நிதிஷ்ன்ற கேரக்டர் அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எல்லாமே டோட்டலாகவே ஒரு காமெடி தான். ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. பஸ்ஸில் 2 பேருக்குமே அது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அவங்க பாஸ்ட்டில் வச்சு ஒரு கப்பல் மேரிட் ஆகுறாங்க. மேரேஜ்க்கு அப்புறமா எப்படி அந்த லவ் ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தான் ஸ்டோரி. பார்க்கலாம். ஒரு 3 டைம்ஸ் பார்க்கலாம். 4 out of 5.